பார்த்தீர்களே, ஆனால் ஆண்டவர் பெத்தானியா என்கிற அந்த கிராமத்திற்கு வந்து 2 பேருடைய வீட்டிற்கு அவர் கடந்து போனார். ஒன்று குஷ்டரோகியாக இருந்து சுகமாக்கப்பட்ட சீமோன் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் கடந்து போனார். இரண்டாவதாக லாசரு, மரியாள், மார்த்தாள் அவங்களுடைய வீட்டிற்கு கடந்து போனார். இந்த 2 வீட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை அவங்களுடைய வீட்டில் உடைப்பாங்க. நீங்கள் ஒன்றை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 36வது அதிகாரத்தினுடைய 50வது வசனம். இந்த 2 சாப்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 26ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசில் ஊற்றினாள். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமே. ஆனால் மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவளாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டிருந்தான். ஆனால் இந்த 2 சம்பவத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இந்த மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே உடைக்கப்பட்ட இந்த பரிமள தைலம் நிறைய பேருக்கு வாசனை உள்ளதாய் மாறினது. ஆனால் சீமோனுடைய வீட்டிலே உடைக்கப்பட்டது 2மே ஒரே தைலம்தான், 2மே ஒரே பேர் தான், 2மே ஒரே மாதிரி உருவாக்கப்பட்டது தான். ஆனால் ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தைலம் ஒரு பெரிய வாசனை திரவியமாக மாறுது, நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாய் மாறுது. ஆனால் ஒரு வீட்டில் அது ஒரு பெரிய வாசனை கொடுத்ததாக நமக்கு சொல்லப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, சீமோனுடைய வீட்டை குறித்த ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்தேன், ஆனால் நீ என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாதத்தை கழுவுறதற்கு நீ முன் வரல. ஆனால் இவ்வளோ அப்போ ஆண்டவர் இந்த 2 சம்பவத்திலையுமே ஒரே தைலம்தான், ஒரே மாதிரி உருவாக்கப்பட்டது தான். ஒரு வீட்டிலே அது பெரிய வாசனை கொடுக்கறது, ஒரு வீட்டில் நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் மாறுறது. ஆனால் இன்னொரு வீட்டில் அந்த அளவுக்கு அது பிரயோஜனமாக மாறலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சீமோனுடைய வீட்டில் கடமைக்காக தான் அவன் செய்தான். அப்படின்னா ஆண்டவர் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் அப்படின்னா அவர் ஏற்கனவே குஷ்டரோகியாக இருந்த அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததுனால தன்னுடைய விடுதலைக்காக கடமைக்காக சரி ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே, இவ்வளோ செஞ்சுருக்கிறாரே அப்படின்றது மாதிரி செய்கிறான். ஆனால் மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே கடமைக்காக அல்ல, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக, ஆண்டவரை நேசிக்கிறதற்காக அவங்க அந்த ஊழியத்தை செய்தாங்க. அதனால அவர்களுடைய வீட்டிலே உடைக்கப்பட்ட அந்த தைலம் அநேகருக்கு வாசனை உள்ளதாய் மாறினது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம எப்பொழுதுமே கடமைக்காக செய்கிறதை ஆண்டவர் எப்பவுமே விரும்பலை. நம்ம பொருள் பெருசா சின்னதா அப்படின்றத ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஆனால் மனசு சின்னதா பெருசான்றத ஆண்டவர் கண்டிப்பாய் பார்ப்பார். எத்தனையோ பேர் கட்டுக்கட்டான பணத்தை கொண்டு காணிக்கை பெட்டியில் போடுறாங்க. ஆனால் 2 காசு உள்ள விதவை 2 காசை போடுறாங்க. போடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் இனிதாம்மா நிறைய கொடுத்த. ஏன்? அவளுடைய கையில் இருக்கிற அந்த வெயிட்டை பார்த்தா, பணத்தை பார்த்தா இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் கையில் இருக்கிற வெயிட்டு. ஆனால் இந்த அம்மா உன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய ஜீவனத்திற்கு உண்டானது எல்லாவற்றையும் மனசார செலுத்தினார்.
அப்போ ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு ஆராதிச்சாலும், ஒரு பாட்டு பாடினாலும், ஒரு காணிக்கை செலுத்தினாலும், ஒரு ஊழியம் செய்தாலும் எப்படி செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா, மனப்பூர்வமாய் மனதார செய்வதற்கு ஆண்டவரை நமக்கு எதிர்பார்க்கிறார். வேண்டாய் வெறுப்பாய் அல்ல, கடமைக்காக அல்ல, போணுமேன்றதற்காக அல்ல, நான் உற்சாகத்தோடு உமக்கு நான் பலி செலுத்துவேன், நான் உற்சாகத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ராஜா வந்து எப்போவுமே பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா இரவில் தூங்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அவங்க என்ன தான் சீக்கிரமாக தூங்கணும்னு நினச்சாலுமே ரொம்ப பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு இரவில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்க தூங்கிட முடியாது. ஆனால் தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வீணையே விழி, சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே விழித்திருப்பேன். ராஜா காலையில் எழும்பாததுனால யாரும் அவரை கேட்க போகிறது இல்லை. ராஜா காலையில் எழும்பாததுனால யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் ராஜாவுடைய இருதயம் தூங்காமல் ஆண்டவருக்காக விழித்தே இருக்கிறது. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா, எதை செய்தாலும் எப்படி செய்யணும் அப்படின்னா, முழு இருதயத்தோடையே செய்யணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரை, நான் எந்த ஊழியத்தை நீங்கள் செய்யலாம், ஒரு சின்ன ஊழியமாக இருக்கலாம், பெரிய ஊழியமாக இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் வந்து முழு மனசோடு செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதில் பலன் தராமல், கண்டிப்பாக பலன் தராமல் போகவே மாட்டார். நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, சர்ச்சில் நான் இருக்கும்போது எத்தனையோ பேர் என்னோடு கூட சேர்ந்து பாய் போட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்னோடு கூட சேர்ந்து சேர் போட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்னோடு கூட சேர்ந்து பாடுபட்டுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளேயே இல்லை, ஆண்டவருக்குள்ளே கூட இல்லை, ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே கூட இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பாஸ்டருக்காக தான் செஞ்சாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு கடமைக்காக தான் செஞ்சாங்க, அவங்க கூடத்தில் இருக்கிற பையனுக்காக பொண்ணுக்காக தான் செஞ்சாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக செய்தவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே இல்லை. ஆமென். இத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எதை செஞ்சாலும் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுனா கூட, நான் எப்படி ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொன்னால், நான் உண்மையாக நான் ஜெபம் பண்ணுவேன். சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி பாடுவது எவ்வளோ பெரிய ஆனந்தம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை யாரெல்லாம் உயர்த்தி பழகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அந்த வேதம், என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவருக்கு வந்து புகழுகிறதுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை வந்து எவ்வளோ வார்த்தையினால புகழ்கிறாங்க பாருங்களேன், எவ்வளோ புகழ்கிறாங்க. எங்கள் சார் அந்த மாதிரி, எங்கள் டீச்சர் அந்த மாதிரி, ஐயோ எவ்வளோ எத்தனை வார்த்தைகள். ஒரு காதலியை வர்ணிக்கிற வார்த்தை, இந்த மாதிரிலாம் உலகத்தில் மனுஷன் புகழ்கிறதுக்கு எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான நல் வார்த்தைகளை யாருக்காக தான் பயன்படுத்தி இருக்கிறார்னா, ஆண்டவருக்காக தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து ரொம்ப ஒரு சோர்வோடு கூட அப்படியே சர்ச்சில் உட்காண்டிருக்கும் போது, ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகள்லாம் ரொம்ப ஏராளம், நீ நிறைய நன்மை செஞ்சுருக்கிறீங்க, அப்படியே ஒன்றொன்னா வந்து ஆண்டவருக்கு அந்த நாள் முழுக்க நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ ஆனாலும் என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு பாரம், ஒரு கஷ்டம், அப்படியே வந்து ஒரு இறுக்கம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ சாயந்தரம் வந்து ஒரு அம்மாவும் ஒரு மகளும் ஜெபிக்கிறதற்காக வந்தார்கள். அப்போ வந்து அவங்க ஒவ்வொரு பிரச்சனையாக சொன்னாங்க. பாஸ்டர், இந்த பிள்ளை வந்து +2 படிக்கும்போது அவங்க அப்பா இந்த மாதிரி இறந்துட்டாரு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கடன் பிரச்சனைனால வீடை நாங்கள் விற்றுட்டோம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க, சரி அங்கேருந்து ஒருத்தர் வந்து இந்த படிப்பு படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நாங்கள் அந்த வேலைக்கு படிக்க போனோம். இந்த மாதிரி நஷ்டமாகி அந்த பிள்ளைக்கு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 வயதுக்குள்ளே ஆகிறது. ஒரே மகள் இன்னும் அவளுக்கு திருமணம் ஆகலை. அப்புறம் அந்த மகளுடைய விஷயம் முடிஞ்சோடனே அம்மாவுடைய பிரச்சனை அவங்க எல்லாம் சொன்னாங்க. சொல்லி முடித்த உடனே கடைசியில் அவங்களுடைய காலை பார்த்தீங்கன்னா, அந்த கால் ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த கால் இவ்வளோ வீக்கமாக இருக்குல்ல பாஸ்டர், ஆண்டவர் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்னை ஜீவனோடு வச்சுருக்கிறது பெரிய விஷயம். அவங்க வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது வீட்டில் அந்த ஊசி இருக்குது பாருங்களேன், ஊசி நூல் தெரியாதனமாக இவங்களுக்கே தெரியாமல்
ஒரு ஊசி வந்து அவருடைய காலுக்குள்ள இவ்வளோ பெரிய ஊசி உள்ளேயே போயிருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருந்ததுனால காலில் வந்து இந்த ஊசி வந்து குத்தி உள்ளே போனது இவங்களுக்கு தெரியல. நாள் 2-3 நாள், ஒரு கிட்டத்தட்ட 5 நாள் வந்து இவ்வளோ பெரிய ஊசி அவங்களுடைய காலுக்குள்ளே இருந்திருக்குது. அப்போ அந்த அவங்க கால் வீக்கமாக இருக்கிறத பார்த்து இந்த பொண்ணு தான் பார்த்து, மம்மி என்ன உங்களுக்கு கால் ரொம்ப வீக்கமாக இருக்குது, என்னன்னு தெரியலை, நீ போய் உடனே செக் பண்ண அப்படின்னு டாக்டர் செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ பெரிய ஊசி வந்து அந்த காலுக்கு உள்ளே இருக்குது. அம்மா, உண்மையிலேயே நீ ஆராதிக்கிற கடவுள் வந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறாருமா. ஒரு நாள் 24 மணி நேரம் ஒரு சுகரில் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ஊசி உள்ளே இருந்தாலே அவங்களுடைய உடம்பு வந்து அவனுடைய காலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். 5 நாள் இந்த ஊசி உள்ளே இருந்திருக்குது. நீ எப்படிம்மா உயிரோடு இருக்கிற, நீ எப்படிம்மா நடந்து வந்த? அப்போ அந்த ஊசியை வந்து சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஊசியை வந்து வெளியே எடுத்துருக்குறாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், ஸோ ஆண்டவர் வந்து நம்மை எவ்வளவு நன்றாய் வைத்திருக்கிறார். உங்களை என்னைய ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார், எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே சிலர் கடந்து போகிற பாடுகளில் ஒரு 15% பாடு கூட நமக்கு இல்லை, ஒரு 20% கூட நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் படுகிற பாடுகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை உண்மையிலே நம்ம சொல்ல போனோம்னா, கர்த்தர் என்ன நல்லா இல்லாமல் இல்லை, கர்த்தர் நிச்சயமா என்ன எப்படி வச்சிருக்கிறாருன்னா என்னை நன்றாய் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் எதுக்கு ஆண்டவரை கவலைப்படணும், நான் எதுக்கு ஆண்டவரே மற்றவங்களை பார்த்து பொறாமப்படணும், நான் எதற்காக மனம் சலித்து போகணும்? என்னை நீங்கள் நல்லா வச்சிருக்கிறதற்காக, என்னை நீங்கள் நல்லா வச்சிருக்கிறதற்காக முழு பலத்தோடு ஆண்டவரே என்னை நீங்க நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய பாடுகள் எல்லாம் ஒரு பாடுகள் அல்ல, நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு உபத்திரவம் அல்ல. சிலரெல்லாம் நெருக்கப்படுகிறது ஒன் பை ஒன். அவங்களுக்கு சொல்லிக்கிறதற்கு, அவங்களுக்கு சாட்சின்னு சொல்லிக்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளை எழுப்பி விட்டாலும் சாட்சின்னு சொல்றதற்கு நமக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 57வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய 57வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் வந்து இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யார் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த உலகத்திலே அநேக இடங்களிலே நம்மை தோற்று போகிறவர்களாய் அல்ல, நம்மை வெட்கப்படுத்துகிறவர்களாய் அல்ல, நம்மை ஜெயிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நம்மை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் வந்து அநேகம் பேர் ஒருவேளை தோற்று போயிருக்கலாம், ஒருவேளை ஜெயிக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் இழந்திருக்கலாம். நான் எல்லாம் ஜெயிப்பேனா, நானும் மற்றவர்களை மாதிரி ஜெயிக்க முடியுமா, எனக்கு ஜெயிக்கிறதற்கு எதுவுமே இல்லையே என்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களுடைய சொந்தங்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஜெய வீரர்களாக, வீராங்கனைகளாய் ஆண்டவர் நிறுத்துவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்துவார். என்னுடைய ஆண்டவரிடத்திலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. எவரையும் ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
பின்னணி இல்லாதவைகளை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தட்டி கொடுக்க ஆள் இல்லாதவர்களை, ஞானம் இல்லாதவர்களை, படிப்பறிவு இல்லாதவர்களை, பேதைகளையும் என்னுடைய ஆண்டவர் நினைப்பாரானால் இந்த உலகத்திலே சாதாரணமானவர்களாய் அல்ல, அவர்களை ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்துகிறதற்கு என் தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் உன்னை ஜெயிக்கிற பிள்ளையாய் நான் நிறுத்துவேன். எத்தனை விசை நீங்கள் தோற்று போனாலும், எத்தனை வருடங்களாக நீங்கள் தோற்று போய் கொண்டிருந்தாலும், இனி ஜெயிக்கவே மாட்டேன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலும், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ நம்பு, நீ விசுவாசி, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலிலே ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களுடைய கையிலே இருக்கிற அந்த ப்ராஜெக்டில் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார். நீங்கள் தொடங்கின இந்த காரியம் எவ்வளவு ஒருவேளை மற்றவருடைய கண்களுக்கு தோற்று போனதா இருந்தாலும் இந்த இடத்திலே ஜெயிக்க பண்ணுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர், என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த மாதம் முழுதும் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, என்னுடைய ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஜெய வீரர்களாய் நிறுத்துவார். சொல்லுங்க, ஒரு நாள் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்துவார். மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெரிய ஜெய கொடியை நீங்கள் நடுவீர்கள். உங்களுடைய வீட்டிலே ஒரு ஜெய ஸ்தம்பம் ஏற்றப்படும். உங்களுடைய வீட்டிலே ஒரு ஜெய கொடி ஏற்றப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானத்திலே ஒரு ஜெய கொடி ஏற்றப்படும். உங்களுடைய மனதிற்குள்ளே அந்த ஜெயத்தை கர்த்தர் தருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலிருந்து எப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார். இல்லை என்றால் ஒரு மனிதனை ஜெயிக்க பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன செய்கிறாரு அப்படின்றதை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களையும் அவரே உருவாக்கி அவரே காரியங்களை ஒழுங்குபடுத்தி நம்மை ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். எனக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கா? நான்லாம் ஜெயிக்கிறது அப்படின்றது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி தான் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. அதனால நான் ஜெயிக்கிறதற்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் சகல காரியத்தையும் செய்து ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலே, நேற்றைக்கு இரவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய 2வது ஒரு பகுதியை ஆண்டவர் என் கூட பேசினார். அப்படின்னா இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக அவசியம் நீங்கள் ஜெயிக்க வேண்டியது, நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற 3 விதமான பரலோகத்தினுடைய எதிர்பார்ப்பு, இல்லைன்னா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியத்திற்கு நீங்கள் எல்லா காரியத்திற்கும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம் எல்லாம் இல்லை. அதில் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தோற்று போகிறதுல சிலருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவர்களுக்கு தோல்வி என்று வருகிற ஒன்றை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அவங்க தோற்று போகிறத விரும்பவே மாட்டாங்க. அவ்வளோதான், எங்கே போனாலும் நான் ஜெயிக்கணும், எந்த இடத்துலையும் நான் விழுந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இல்லை, ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சில தோல்விகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். எல்லாவற்றிலையும் எல்லா விதத்திலையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல்
பாடத்தில் நம்ம ஒருவேளை தோற்று போகலாம், ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை தோற்று போகிறதுக்கு விட மாட்டார். சிலர் பாருங்க, அவருடைய படிப்பின் காலத்தில் பல இடங்களில் தோற்று போவார்கள். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது, வேலைன்னு வரும்போது, பிஸ்னஸ்ன்னு வரும்போது அதில் ஒரு பெரிய ஜெயத்தை அவர்கள் எடுப்பார்கள். அப்போ எல்லா இடங்களிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டியதும் இல்லை. 1000 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள் என்றால் 1000 பேர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், அங்க இருக்கிற 3 பேர் தான் ஜெயிக்க முடியும். அதற்காக மற்றவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்றதற்கே தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர்களும் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்கள் தான். ஆனால் இந்த ஓட்டப்பந்தயத்தில் அவங்க தோற்றிருக்காங்க. ஆனால் இன்னொன்னுல கண்டிப்பாக அவர்கள் ஜெயிப்பார்கள். ஆனால் நேற்றைக்கு இரவில் நான் தியானிக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஒருவேளை தோற்று போகிற சூழ்நிலை வரலாம். பாஸ்டர், நான் படிப்பில் தோற்றுட்டேன், நான் சம்பாத்தியத்தில் தோற்றுட்டேன், நான் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி தோற்றுட்டேன், என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் நான் தோற்றுட்டேன், இப்படி நிறைய ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் நீங்கள் தோற்று போகக்கூடாத ஒரு 3 இடம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. வேதத்தை திறந்து அந்த 3 காரியத்தையும் உங்களுக்கு வாசித்து உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பிரசங்கி 2ஆம் அதிகாரத்திலிருந்து, 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கினேன், அவைகளில் சகல வகையான கன்னி விருட்சங்களையும் நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலே வேலைக்காரர்கள் பிறந்தார்கள், எனக்கு முன் எருசலேமிலே இருந்த எல்லாரை பார்க்கலும் ஆடு மாடுகள் முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது, வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களிலே உள்ள பொருட்களையும் சேகரித்தேன், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மறுப்புத்தருக்கு இன்பமான பலவிதமான வாத்தியங்களையும் சம்பாதித்தேன், எனக்கு முன் எருசலேமிலே இருந்த எல்லாரை பார்க்கலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனனும் ஆனேன், என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எல்லாரும் என்ன கவனமாக கவனிங்க. இந்த இடத்துல இந்த வசனத்தை யார் சொல்றா அப்படின்னு சொன்னா, சாலோமன் என்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார். சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. அப்படின்னா சாலோமனை நம்ம எங்கே முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவனை இளைஞனாக பார்க்குறோம். ஒரு சின்ன பையன், தன்னுடைய தகப்பன் ஒரு பெரிய நாட்டினுடைய ராஜா. ஆனால் அந்த சின்ன பையன், அவன் கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது, அவனால் அதை நிறைவேற்ற முடியுமான்ற ஒரு பெரிய பதட்டம், ஒரு பயப்படுகிற ஒரு பையன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாருன்னு ஒரு ஜெபம் பண்ணுறான். இப்போ பாருங்க, அந்த சாலோமன் பிரசங்கியில என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே ஒரு பெரிய கோடீஸ்வரன் வெறும் கோடீஸ்வரனா மட்டும்தான் இருக்க முடியும். அவன் நாட்டோட ராஜாவா கூட இருக்க முடியாது. நாட்டோட ராஜாவுக்கு இது மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த சாலோமன் என்கிற இந்த மனுஷனை எதுலையுமே அவனை தட்டவே முடியாது. வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் நிறைய பேருக்கு இருந்தாங்க. ஆனா இந்த சாலோமன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் என்னுடைய வீட்டில் பிறந்தாங்க ஐயா, என்னுடைய வீட்டில் பிறந்தாங்க. திரவியங்களை சம்பாதித்தேன், கட்டடங்களை சம்பாதித்தேன். அதான் நான் சம்பாதிக்காதது ஒன்றுமில்லை. நான் 9வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் 9, எனக்கு முன் எருசலேமிலே இருந்த எல்லாரை பார்க்கலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனனும் ஆனேன், என் ஞானம் என்னோட கூட இருந்தது. 10வது வசனம், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு
தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் விலக்க வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். அப்படின்னா என்னுடைய கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் அதற்கு நான் என்ன பண்ணலையாமா? சொல்லுங்களேன், இது யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? ஒரு ஷோரூமில் போய் ஒரு காரை பார்த்தாருன்னா வாங்கணும்னு தோணுனா சொல்லுங்களேன், வாங்கிடுவாரு. ஒரு 10 ஏக்கர் நிலத்தை போய் பார்த்துட்டாருன்னா வாங்கணும்னா வாங்கிடுவார். அவ்வளோதான். நம்ம நிறைய பேர் இந்த ஆசீர்வாதத்தை கேட்ட உடனே நமக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். வாழ்ந்தா எப்படி வாழணும் சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஒரு மனுஷனா வாழணும். இந்த மாதிரி ஒன்றை இங்கே சொல்றதுக்கு அவர் மறந்துட்டாரு. என்ன சொல்ல மறந்துட்டார் அப்படின்னா, இது வெறும் பொருளை வாங்குறதுல மட்டும் இல்லை, சொத்தை வாங்குறதுல மட்டும் இல்லை, இவரை பொண்ணை வாங்குறதுலும் அப்படிதான் இருந்தார். இவருக்கு எத்தனை மனைவி இருந்தாங்களாமா? 1000 மனைவி மட்டும். எங்க போனாலும் ஒரு பொண்ணை பார்த்து, எம்மா வந்துருமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து எதையுமே எதிர்பார்க்காம ராஜாவுக்கும் மனைவியா இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை கூட குறைக்கல. அதான் அவர் சொல்றாரு, என்னுடைய கண் இச்சித்தவைகளில் ஒன்றை கூட நான் என்ன பண்ணல, ஒன்றை கூட அதற்கு விலக்கலைங்க. எல்லாமே 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 கிடைச்சிருச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சாலோமன் வந்து எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்டாரு. எல்லாம் கிடைச்சிருச்சு. இவனை போல, இந்த மனிதனை போல ஜெயிக்கிறதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. ஆனால் அவ்வளவு சம்பாதித்தவர் ஒரு 80 வருடத்திற்குள்ள, அதுலேயும் அவர் வின் பண்ண அந்த 40 ஆண்டுகளுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையில் அந்த 40 ஆண்டுகளையும் சம்பாதிச்சத 4 வருஷத்தில் 4 இயர்ஸுக்குள்ள சுத்தமாக எல்லாத்தையும் இழந்து வாஷ் அவுட் ஆகி அந்த வீட்டை ரன் பண்ண முடியல, அந்த தொழில் கூடத்தை ரன் பண்ண முடியல, அந்த மனைவிகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, தன்னுடைய பெத்த பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியல. கடைசியில் தன்னுடைய ராஜ்ய பாரத்தையெல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கடந்து வந்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றையும் ஜெயித்த இந்த சாலோமன் வந்து யாரை ஜெயிக்கல அப்படின்னு சொன்னால், தன்னை ஜெயிக்கல, என்ன ஜெயிக்கல. பிரதர் சிஸ்டர், ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் முதல் ஜெயம், நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஜெயம், நீங்கள் மறக்கக்கூடாத ஜெயம். ஒரு மனுஷன் இது உலகத்தை ஜெயிக்கிறது அடுத்தது இருக்கட்டும், விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கிறது அது அடுத்தது இருக்கட்டும், படிக்கிற பாடத்தில் ஜெயிக்கிறது அடுத்தது இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்கிறது அடுத்தது. ஆனால் முதல்ல எங்கே ஜெயிக்கணும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, யாரை ஜெயிக்கணும் சொல்லுங்க. என்ன நான் ஜெயிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற கோபத்தை நான் ஜெயிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற இச்சையை நான் ஜெயிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற தேவையற்ற ஆசையை நான் ஜெயிக்கணும், என்ன நான் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும், என்ன நான் ஒப்பு கொடுத்து பழகணும். என்னை நான் ஜெயிக்காவிட்டால், என்ன நான் வின் பண்ணாவிட்டால், கண்டிப்பாக இந்த உலகத்திலே இருக்கிற எதை நான் ஜெயித்தாலும் அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைவரமாக இருக்கவே இருக்காது. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய ஜெயித்து அவங்க இழந்துடுறாங்க, நிறைய பேர் அவங்கள விட்டு போயிடுது, நிறைய தோல்வி அவர்களுக்கு வந்துடுறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் ஜெயித்த அவர்களால் எதை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னால், தன்னைத்தான் ஜெயிக்கிறதற்கு என்னுடைய சரீரத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுறதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தினுடைய இச்சையை நான் வெறுக்கிறதற்கு எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. உங்களை நீங்கள் ஜெயிக்காட்டா எவ்வளவு ஜெயம் உங்களுக்கு வந்தாலும் ஒரு நாள் அந்த ஜெயம் உங்களுக்கு வெற்றியாய் அல்ல, கண்டிப்பாக தோல்வியாய் அமையும். ஆமென் சொல்லுங்கள். கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே
எனக்கு ஒரு கிருபையை தருவீராக. சொல்லுங்க, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எனக்கு ஒரு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, என்னை ஜெயிப்பதற்குரிய கிருபை. சொல்லுங்க, என்னை ஜெயிப்பதற்குரிய கிருபை, என்னை ஜெயிப்பதற்குரிய கிருபை, என்னை ஜெயிப்பதற்குரிய கிருபை. ஹல்லேலூயா. எனக்கு கிருபையாய் தருகிற தேவன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.